கொடியை பிடிச்சிட்டு அலைஞ்சதோ அதே கை இன்னைக்கு மன்மதனுக்கு மலர் ஜோடனை பண்ணுது. எத்தனையோ இரவுகள் கட்சி கொடியெல்லாம் கட்டினோம், போஸ்டர்கள் ஒட்டினோம். என்னடா இது, இத்தனை நாள் தலைவருக்கு தான் ஆமாம் போடுவோம், இப்ப எனக்கும் ஆமாம் போட ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நம்ம தலையெழுத்த பாத்தியா, கட்சிக்காக உழைச்ச நம்ம தலைவர் முதல்வருக்கு கட்டில் ஜோடனை பண்றோம். தாய் மூட்டி என்னடா கூப்பிட்டியா? ஒண்ணு இல்ல, எங்க போயிருந்தேன்? ரூமுக்கு வெளியே அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன். தலைவரே வணக்கம். நாங்க பேசினதெல்லாம் உங்க காதுல விழுந்திருக்கவே இல்லையே. இனிமே நம்ம பேச்செல்லாம் அவருக்கு ஈயங்காய்ச்சி ஊத்துற மாதிரி தானே. லட்சுமி பேசிட்டாங்கன்னா கணீர் கணீர்னு விழுமே. உண்மைதான்டா, எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த லட்சுமி ஞாபகம் தான். தலைவரே, நீ என்ன லேவாதேவி பிசினஸ் பண்றவனா? ஏன்டா அப்படி கேக்குறேன்? வரவு செலவு கணக்கு பார்க்க வரந்தா கல்லா போட்டியிலே லட்சுமி படத்தை ஒட்டிட்டு அம்மே அம்மான்னு கண்ணில் ஒத்திப்பான். டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் குடும்ப லட்சுமி அலங்கரிக்கப்பட்ட தேர் மாதிரி அசஞ்சி அசஞ்சி வந்து இந்த கட்டில உட்கார போறான். என்னடா தேரு பேசுறான்? இந்த கட்டிலோட 4 தெரு ஊர்வலம் போவானா? கரண்ட் வரப்போகுது, கட்டில உட்கார போகுது, இவருக்கு ஷாக் அடிக்க போகுது. வள போட்ட கை வழக்க அணைக்கும், வாட்சி கட்டின கை கழுத்த வளைக்கும், ஜட போட்ட தலை சாயும், கிராப்பு தலை முட்டு கொடுக்கும், மாம்பழ கலர் புடவை டான்ஸ் ஆடும், மயில் கண் வேட்டி பதம் பாடும், மன்மதம் பன்னீர் பூக்களை தெளிப்பா, மன்மதி சந்தனத்தை தெளிப்பா, பொழுது விடியும், இவங்க கதையும் முடியும். முதல்ல அவனுக்கு தானே, நமக்கு ஏன்டா இப்படி பைத்தியம் முடிச்சு போச்சு? அதானே, இவருக்கு தானே கல்யாணம் ஆச்சு. ஊரா விட்டாங்க கல்யாணத்துக்கு நம்ம இந்த பாடு படுறோமே, நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்ன ஆகுமோ? ஆமா, ஏண்டா இவ்வளவு அழகா அடுக்கு மொழியில பேசுறீங்களே, இதெல்லாம் எங்களை கத்துக்கிட்டீங்க? தமிழ்நாட்டு திரைப்படங்களின் முதலிரவு காட்சிகளை நாங்கள் பார்த்த அனுபவம் அல்லவா? ஆமாண்டா, இதுக்கு முதல் இரவுன்னு ஏன் பேர் வச்சாங்க? 2வது இரவுன்னு வச்சா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், அதனாலதான். அடிச்சு அது இல்லடா, ஒரு ஆம்பளை பொம்பளை காலை பிடிக்கணும், பொம்பளை ஆம்பளை குடுமையை பிடிக்கணும், அந்த இரவு தான் முதல் இரவு. இவனுக்கு குடுமையே இல்லையே. ஏண்டா, என்னுடைய முதல் இரவு இன்னைக்கு உங்க கூட தானா? புரிகிறது தலைவா, புரிகிறது. உன்னுடைய துடிப்பு எங்களுக்கு புரிகிறது. இதோ பார், கருத்தனை மாத்திரை வயத்துல இருந்து எடுத்தான். நம்ம கண்டிஷன் படி குழந்தையை பிறக்க கூடாது. கொண்டாட்டிய முழுக சொல்லு. இதே குழந்தையா? சரி, மாத்திரைய. சேர் வருது, சேர் வருது. கரண்ட் லட்சுமி, என் நண்பன் சகல வசதிகளோட சர்வாதிகாரியா இருந்தவன் இப்ப கப்பம் கட்டுற செட்டார்த்த மாதிரி பக்கத்துல நிக்கிறான். அவன் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது, எங்க மனசு தாராது. துணி கடைக்கு போனா கூட காத்துல புடவை கடவை அவன் மேல போட்டுட்டா திடீர்னு அலர்வா. அவன் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்புறோம். பாவம் சமைக்க கூட தெரியாது, போவா கத்துக்குவா. எங்க வீட்டு பிள்ளை கட்சி மாறிட்டா, உழைச்சுக்குவா. பிறந்த வீட்டுக்கு பெருமையை தேடி தருவியா? போது போல. அம்மடி, இது என்ன பால? இல்ல பால். பாவான தாவணியில துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உண்மை இந்த பளபளப்பான புடவையில பார்க்கும்போது என் கண்ணை பறிக்குது. லக்ஷ்மி, இப்ப நீ வெறும் லக்ஷ்மி இல்ல, மகாலட்சுமி. 10 குத்து விளக்கை ஏத்தி ஒரு கூடத்துல வச்சு அதுக்கு மத்தியில ஒரு ரத்தினத்தை வச்சா எப்படி ஜொலிக்குமோ அதை விட பிரகாசமா இந்த அறை ஜொலிக்குதே. எப்படி? இந்த கட்டி வைரம் என் கட்டிலுக்கு வந்துடுச்சே. பெண்களை வர்ணிக்கிறதுனா ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அதை கேட்டு ரசிக்கிறதுல பெண்களுக்கு ஒரு தனி இன்பமோ? ஐயே மூஞ்சி, எனக்கும் அப்படி இல்லப்பா. நீ அழகா இருக்க அப்படின்னு புருஷன் சொல்றதை விரும்பாத மனைவி இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்காளா? மனசுல இவ்வளவு கற்பனை வச்சுக்கிட்டு எப்படி தாம் பிரம்மச்சாரியா இருந்தீங்களோ? கட்ட பிரம்மச்சாரியா இருந்த எனக்கு கற்பனை உண்டாக்குனதே நீதானே லக்ஷ்மி. மொழிய படிச்சாதான் அறிஞனாக முடியும், ஆனா உன் விழிய பார்த்தாலே கவிஞனாக முடியும். என் கண் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கு? இது கண் இல்ல, கன், அதாவது துப்பாக்கி. இந்த துப்பாக்கியில இருந்து பாஞ்ச பார்வைங்கிற குண்டுபட்டு என்னுடைய இதயம்ங்கிற கண்ணாடி நொறுங்கி தூள் தூள் ஆயிடுச்சு. ஆமா, ஆரம்பத்துல இருந்து நானே உன்னை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன வர்ணிக்க கூடாதா? நல்லா இருக்கு சாமி, நான் உங்களை வர்ணிக்கிறதா? எனக்கு ஏதுங்க அந்த திறமை? ஏங்க, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கடவுளோட கருணையால நீ எனக்கு கிடைச்சிருக்கிற, நீ என்ன கேட்டாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன், கேளு. எனக்கு உங்க மாதிரி அழகா ஒரு குழந்தை வேணும். இப்போ போங்க. ஆமா, குழந்தைக்கு இப்ப அவசரம். எனக்கு கல்யாணமான 10வது மாசத்துல கொழுக்கட்டை மாதிரி ஒரு குழந்தை பெத்து கொண்டாருன்னு எங்க ஊர் அலமேலாக்கா கிட்ட சவால் விட்டுருக்கேன். நீ சவால் விட்டுருக்க, நான் சபதமே பண்ணிருக்கிறேன். என்னன்னு? குழந்தையே பெத்துக்கிறது இல்ல நீ. இந்த பார், என் நண்பர்களுடைய அன்பளிப்பு.
என்னது? கருத்தட பாத்திரம். மூஞ்சி எடுத்தோட அவசரம் மாதிரி இத பாருங்க. நான் குழந்தை பெத்துட்டு போலனா பொடி உன் புருஷன் கையால் ஆகாதவன் அப்படின்னு அந்த அக்கா உங்களை தான் கேவலமா பேசும். கையால் ஆகாதவா? நானா? அணைந்தது விளக்குகள், இணைந்தது கைகள். இந்த பூமியில் புதிதாக ஒரு அக்கிரமம் ஆரம்பமாக போகிறது. ஏ கருத்தடை மாத்திரையே அவர்களை காப்பாற்று. பாவம் இளம் தளிர்கள். பலவா தகச்சி, யார் நீ? சரஸ்வதி. கையில வீணைய காணோம். நான் கலைவாணி இல்லைங்க. அப்ப களவாணியா? அதுக்கு நீங்க நேரால பாருங்க. ஆமா தங்கச்சி. என்னடா அப்படி பாக்குறீங்க? வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பொண்ணு பார்த்ததும் ஆச்சரியமா இருக்கா? புதுசா வேலை செஞ்சிருக்கேன். ஓஹோ, இந்தம்மா திருச்சி ரஸ்தாளி லாரியில புதுசா இப்பதான் இறங்குச்சு. உன் கவனம் வந்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். மூர்த்தி எங்கம்மா? மாடியில இருக்காரு. மாடிக்கு இதே வேலைக்காரி தானா? என்னடா அது, மாடிக்கு வேற கீழே வேறன்னு தனித்தனியா வைப்பாங்க. மாடிக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். ஏமா இவர் உங்க அண்ணனா? அண்ணன் மாதிரி. ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர். இங்கேதான் தங்கியிருக்காரு. என்னடா அது? பட்டுக்கோட்டை பலாப்பழம் பத்துவாள் சாவடியில பார்த்தேன். உன் ஞாபகம் வந்துருச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா, இது யாருது? பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்குது. கண்ணியமா வாழற இடத்துல அந்நிய பொம்பளை யாருது? வேலைக்காரி. அண்ணா எழுதினாரு அந்த வேலைக்காரியா? இல்லண்ணா, வீட்டு வேலைக்கு சேர்த்திருக்கேன். இன்னைக்குதான் வந்திருக்கா. இன்னைக்கு போறா? உன் புருஷன் எங்க? மாடியில இருக்காரு. ராமன கூட இப்பதான் வந்துச்சு. சொல்றோம். ஆசிரம மாதிரியா இருந்த வீட்டை அடியோட பாழாக்கிட்டா. வேட்டிகளும் பேண்ட்டுகளும் விளையாடிட்டு இருந்த வீட்டுல புடவைகளையும் ஜாக்கெட்டுகளையும் உள்ள பூந்து விளையாட விட்டுட்டே. தங்கச்சி மேல ஆசைப்பட்டேன். சரி, கொள்கைதானே போகுது, போகட்டும் சொல்லி கொஞ்சம் மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். இப்ப என்ன ஒரு வேலைக்காரி மேல ஆசைப்பட்டு வேலைக்காரி என்ற பேர்ல எப்படி ஒரு பொம்பளை இந்த வீட்டுக்குள்ள நுழையலாம்? லட்சுமி தானே அவளுக்கு வேலை கொடுத்துருக்கா, அவளை போய் கேளுங்க. நாங்க எதுக்கு லட்சுமியை கேட்கணும்? உங்களுக்கு எதுக்கு வேலைக்காரங்க? நாங்க இல்ல நன்றி உள்ள நாய்ங்க மாதிரி யாராவது ஒருத்தர் வேலை செய்யறோம். அப்படிதான் வேலை காண வச்சு காரிய வச்ச ஒரு காரணமா பார்த்து வைக்கிறது. ஐயா, ஆபத்து 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 ஆபத்து, ரெண்டு ஆபத்து. அப்ப மொத்தம் 20. சுமாரா? என்னம்மா? அம்மா வாந்தி எடுக்கிறாங்க. அஜீரணமா இருக்குமா? ஒருவேளை இல்ல, 2 வேளை அஜீரணமா இருக்கும். அங்க என்னமோ நடக்குது. இது ரத்த வாந்தியா பித்த வாந்தியா? சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்டா எடுத்து கிளப்புறீங்க? போய் டாக்டர் போன் பண்ணுங்க. இந்த நேரம் பார்த்து மாமா இங்கே போயிட்டாரு. வந்துட்டாரு. மாமா வாங்க. என்ன லட்சுமி வாந்தி இருக்கா? என்னன்னு பாருங்க. நோயாளியை கவனிக்க முன்னாலே ஒரு டாக்டருக்கு என்ன வேணும்? முதல்ல அறிவு வேணும், அதுக்கப்புறம் தைரியம் வேணும். இந்த ரெண்டும் இருக்குது. லட்சுமி முதல்ல பாருங்க. அடடே, இதை மறந்துட்டேன் பாரு. மாமா மாமா. அட மாப்பிள, நீ ஆம்பளை. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கல்யாணத்துக்கு பிறகு மணி ஆர்டர் பண்ணில, அதுக்கு ரசீது வருது, ரசீது வருது. இப்ப பைத்தியம் முடிக்க போகுது, பைத்தியம் முடிக்க போகுது. விஷயத்த சொல்லுங்க. அட மாப்பிள, ஒய்ஃப்ங்கிற பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் பண்ணிலடா, அதுக்கு வட்டி வர போகுதுடா. என்ன போட்டு குழப்புறீங்க? முடியும்படியா சொல்லுங்களேன். அட மண்டுங்களா மண்டுங்களா, என் மக முழுகாமே இருக்கிறான். அப்ப தனி பிடிச்சிருக்கான், மாத்திரை போட்டா சரியா போகுது. முண்டா முண்டா, பூர்த்தி கர்ப்பமா இருக்கா? இது வந்து தங்கச்சி கர்ப்பமா இருக்காடா. தங்கச்சி கர்ப்பமா இருக்கிறாடா? அது எப்படிடா நடக்கும்? கொள்கையை மீறின குள்ள நரியே. தங்கச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கட்சி மாறிட்டேன், உன் கட்சிக்கு வந்துட்டேன். ஒரு நல்ல நாள்ல ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று என் கட்சிக்கு ஒரு நல்ல தலைவரை கொடு. வாழ்க பிறக்க போகுவேன் தலைவன். தலைவியா பிறந்துட்டா என்ன பண்ணுவேன்? ஒழிக. அதெல்லாம் நம்ம கிட்ட கூடாது. நல்லா கத்து வச்சுக்கிட்டானுங்க. இது ஒண்ணு, வாழ்க ஒழிக. ஆமா, இந்த 2 வச்சுக்கிட்ட பங்களா கார் எல்லாம் வாங்குவோம். இது ஏன் நடந்தது? எப்படித்தான் நடந்தது? கல்யாண ராத்திரி கொடுத்த மாத்திரை என்னடா ஆச்சு? லட்சுமியிட குடுத்துட்டா, புள்ள வேணுங்கிற ஆசையில அவ அதை முழுங்குற போல இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப கட்சியை காய்லாங்கடைக்கு அனுப்பிட்டு கொள்கையை குப்பமேட்டுல போட்டுட்டியா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த லட்சுமி தான். அவளை நான் வாங்கிட்டேன். நானும் ஒரு 4 வார்த்தை அவளை கேட்டுட்டு வரேன். என்னடா, நீ எல்லாம் ஒரு தலைவர், உனக்கெல்லாம் ஒரு கட்சி, இதுக்கு தொண்டர்கள் பட்டாள வேற. 2 கை பத்தல அடிச்சுக்கிறதுக்கு. இதை வண்டி வச்சுக்கோ. தலைவரா இருக்கிறதுக்கு அதே செய்யும். வெண்ணி இல்லாத வீடும், ஏன் இல்லாத கூடும், இருந்தாலும் ஒண்ணு, இல்லைன்னாலும் ஒண்ணு. காலையில எழுந்து வாசல்ல கோலம் போடுறதுல இருந்து கொல்ல பக்கத்துல கருவேப்பிலை பறிக்கிற வரையிலும் நீ தானே எல்லா வேலையும் செய்யற. இனிமே அது நீ செய்யப்படாது. சந்திரிகான்னு சோப்பா அடக்க சும்மா இரு. என் தம்பி மவ
படிச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். வேலைக்கும் போறதில்ல, ஒரு சினிமா கூட்டாயும் விடுறதில்ல. அவளை கொண்டாந்து உங்ககிட்ட விட்டுறேன். என்ன, உனக்கு அவ துணையா இருப்பா. உனக்கு துணையா இருப்பா, நீங்க தொலைக்காதீங்க. தங்கச்சி தங்கச்சி கட்சி மாறிட்டியா? ஒரே கட்சியில இருந்தா மதிப்பு கிடையாது, சும்மா இருங்க நீங்க. மாறு. தங்கச்சி, காளமாடு மாதிரியா நீ கிராமத்துல துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்த, இப்ப காராம்பசு மாதிரி வீட்டோட அடங்கி இருக்கிற. வாயும் வயிறுமா இருக்கிற நீ தாயும் குழந்தையா சௌக்கியமா இருக்கணும்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்பா, இவன் காக்கா இல காக்கா, கடல் காக்காப்பா. அண்ணா, என்னம்மா? எனக்கு தாத்தா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வர சொல்றீங்களா? லட்சுமி, தாத்தா வந்திருக்காரு. வாங்க. என்ன தாத்தா மூட்டை? ஒண்ணுமில்ல, என் பேத்திக்கு பிரியமான கிராமத்து பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். மாங்காய், புளியாங்காய், கொய்யாக்காய், கொற்காப்புளிக்காய், நெல்லிக்காய் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். விஷயம் தெரிஞ்சுதான் இங்க அவர் மூட்டை விட்டுறாரு. உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு? விஷயம் தெரியுமான்னு தெரியாதுன்னு நான் தாத்தாக போறேன், நீங்க தாத்தாவுக்கு தாத்தாக போறீங்க. அப்படி பார்த்தா கொள்ளு தாத்தாக போறீங்க. நான் கொள்ளு